ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு புது படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்குறோம். பெத்தி. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலனாலும் பாருங்க. அதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரான படம். சூப்பரான படம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்றத விட, அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்டோரி அப்படியே கதையா சொல்லப் போறதில்ல. அது இம்பார்ட்டன்ட் அதில எது ரசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்னு நம்ம ஒரு முறை பார்க்கலாம். டிஸ்கஸ் பண்ணுவோம். பெத்தி அப்படிங்கிற ஒரு இளைஞன பத்தியான ஒரு ஸ்டோரி. அந்த இளைஞன் ஆ பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் மாரி, மலை அடிவாரத்தில இருந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு இளைஞன். அந்த இளைஞன் எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா அவனுக்கும், அவனுடைய ஊருக்கும் ஒரு அங்கீகாரத்த எடுத்துட்டு வராரு. இதுதான் இந்த படத்தோட சுருக்கம். நீங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இது கிளீனா சொல்லியிருப்பாங்க. அவன் அங்கீகாரத்துக்காக எவ்வளோ தூரம் போராடினான். ஏன் அந்த அங்கீகாரம் அவனுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது? இப்ப நான் அங்கீகாரம்னா என்ன? அங்கீகாரம் எதுக்கு அவனுக்கு தேவைப்படுது? ஏன் அதுக்காக அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான்? அங்கீகாரம் கிடைச்சுச்சா? ஓகே கிடைச்சுச்சு அப்படின்னா, எப்படி அவன் வாங்குனான்? என்ன மாரி முயற்சி பண்ணான்? நம்மளுக்கு தெரியும் அந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு. அப்போ ஸ்போர்ட்ஸ் மூலியமா பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணான்? என்னென்ன ஸ்போர்ட்ஸு? அப்படின்றது அப்படியே ஒன் பை ஒன்னா அவன பத்தி காமிக்கிறாங்க. ஒரு விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கிற ஒரு அ விளையாட்டு வீரன். அதுவும் கூலி கூலி வீரனா? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கூலிக்காக போய் விளையாடுறது. அப்படி இருக்கிற ஒரு ஒரு ஆளு திடீர்னு எப்படி வந்து அ அவனுடைய ஊருக்காக விளையாடக்கூடிய எண்ணம் வந்துச்சு. அது எப்படி அவரு எடுத்துட்டு போனாப்படி, அதில என்ன இடைஞ்சல்கள், எவ்வளோலாம் அதெல்லாம் எப்படி வெற்றி பெற்று சிறப்பா செஞ்சாப்படி, அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கிறாங்க. படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா தேவையான விஷயங்கள தேவையான இடத்துல சொல்லியிருக்காங்க. 1980, 90 காலகட்டங்கள்ல என்ன மாரியான ஒரு அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். அந்த ஊர் மக்கள், ஊரு அதுவும் மலை அடிவாரம் அப்டின்னும்போது அதுக்கு உண்டானது. அதுக்கு பக்கம் இருக்கிற ஒரு விஜயநகரம் டவுன் அப்டின்லாம். அது அந்த மக்கள் எப்டி? இந்த மக்கள் எப்டி? இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? இதுலருந்து எப்டி அவன் வெளிய போறான்? அவனுடைய ஒரிஜினல் வேல என்ன? ஒரு கூலிக்காரனா இருந்து அவன் எப்டி விளையாட்டு வீரன் ஆயிட்டு, விளையாட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து அதுல எப்டி வந்து கொள்கைய ரீச் பண்றான்? அச்சீவ் பண்றான்? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சாராம்சம். ராம் சரண்லாம் பார்த்தீங்கன்னா, அ ரொம்பவுமே எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காருங்க. ராம் சரண் பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அ ஆர்ஆர் படத்துலலாம் ரொம்ப பிரமாதமான நடிப்பு. அ அதுலயும் இது வந்து ஒரு இன்னும் எக்ஸலன்ட்டா பண்ணியிருக்காப்படி. அவரெல்லாம் நம்மளுக்கு படம் தானே, நடிப்பு தானே அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னாலும், நடிப்புக்கும் ஒரு எஃபெக்ட் போடணும்ல. அத போட்டிருக்காப்படி. அந்த நடிப்பு வெற்றி பெறணும்னா ஒரு எஃபெக்ட் இருக்கணும்ல. அந்த எஃபெக்ட் ரொம்பவுமே பிரமாதமா பண்ணியிருக்காப்படி. ராம் சரண் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் ராம் சரண் தான் ஹீரோ தான். ஹீரோ தான். வெற்றி தான் வந்து படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதில ஒவ்வொரு கேரக்டரா சிவராஜ்குமார் சார்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டர் அந்த பைல்வான் மாஸ்டரா வந்து இருக்காரு. அவரு அந்த பைல்வான் மாஸ்டருக்கு உண்டான குவாலிட்டீஸோட அவர் எப்படி சொல்லிக் குடுக்கணும்? ஏன் இதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் குடுத்தேன்? எப்போ உனக்கு சொல்லிக் குடுக்கணும்? எப்படி சொல்லிக் குடுக்கணும்? அப்படிங்கிறத வந்து அவரு ரொம்ப கிளீனா சொல்லிக் குடுத்து, அத எப்படி அவன கொண்டு போய் நிறுத்தணுமோ, அந்த இடத்துல அந்த கிரவுண்ட்ல நிறுத்தியிருக்காப்படி. அது வரையும் அவரு உண்டான அந்த பார்ட் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காப்படி. அவரு ஜெகபதி பாபு சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு ஆக்ஷன்லாம் பிரமாதம். அவரு எப்பயுமே நம்ம வில்லனா எல்லா ரோல்லயுமே அவரு ரொம்ப வித்தியாசமா நடிச்சுட்டு இருக்காரு. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு பெரியவரா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறாரு. அந்த ஊருக்கு பெரியவரா, வயசானவரா பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த நிஜமாலுமே இவரு தானா? இல்ல அந்த ஊர்ல இருந்த ஒரு மனுஷனா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும் நம்மளுக்கு. அந்த மாரியான ஒரு மேக்கப் நல்லாவே அவருடைய ஆக்ஷன் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்ல போனோம்னா, அவங்க ஹீரோயின அவங்களுடைய ரோல் அவங்களுக்கு என்னவோ டைரக்டர் என்ன ரோலுக்காக எடுத்திருக்காரோ, அந்த இத சக்சஸ் பண்ணியிருக்காங்க. மத்தபடி கூட வர ஆடி அம் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய்லாம் நீட்டா பண்ணியிருக்காப்படி. அவரு எப்பயுமே அவருடைய ஒரு வித்தியாசமான ஸ்லாங். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரக்டர்ல பக்காவா என்ன டைரக்டர் எதிர்பார்க்குறாங்களோ, அத நீ ரொம்ப நீட்டா பண்ணி, எக்ஸலென்ட்டா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. ராம் சரணுடைய அவருடைய எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு ஸ்க்ரீன்லயும், ஒவ்வொரு ஃப்ரேம்லயும், ஒவ்வொரு இடத்துலயும் அவரு நெனச்சு, இது இப்படிதான் அவர் சொல்றாரு, டைரக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அதை உள்வாங்கி அப்படியே செஞ்சுட்டுருக்காப்படி. அதுதான் பெரிய நடிகர்களுக்கு உண்டான ஒரு திறமை. இருந்தாலும் இவரெல்லாம் இன்னமும் அவருடைய பாடி மூவ்மெண்ட்டு, அவர் எஃபெக்ட் எவ்வளோ தூரம் வந்து உடம்ப டெவலப் பண்ணி வச்சிருக்காப்படி. அப்பா! சான்ஸே இல்லைங்க. அந்த மாரி ஒரு நல்ல படம். அ இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு மோட்டிவேஷன். இந்த காலத்தில சரக்கு அடிச்சுட்டு, சிகரெட் அடிச்சுட்டு போய் கலாட்டா பண்ணி, அ என்ன சொல்றது? ரவுடியா இருந்தா தான் வந்து ஹீரோ அப்படிங்கிற இப்போ காலகட்டத்தில, ரவுடிங்க தான் இப்ப ஹீரோ அப்படிங்கிற காலகட்டத்தில, அ இப்படி ஒரு படம். இது வித்தியாசமான படம். ஊருக்காக, நம்ம ஊரின் அடையாளத்துக்காக ஒருத்தன் இறங்கி கஷ்டப்படுறான். அவனுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸு. அவனுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ்ல அவன் முட்டி மோதி, அவன் அந்த ஊருக்கு தேவையானத பெற்றுக் குடுக்குறான். அப்படிங்கிறது தான் இந்த படத்துல டைரக்டர் சொல்ல வராரு. இது வித்தியாசம் தாங்க. இந்த வித்தியாசத்த ஏத்துக்கணும், பாராட்டணும். நம்ம எல்லாமே தியேட்டர்ல போய் பார்க்கணும். அதுதான் இந்த படம். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றது, நம்ம அசை போடுறது எல்லாமே பார்த்தவங்க, ஆமால்ல இந்த சீன் இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறதுக்கும், பார்க்காதவங்க ஓகே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாரி வீடியோ போடுறோம். இந்த நல்ல படங்கள நம்ம பார்க்கும்போது, அவங்களுக்கும் படத்த உருவாக்குன டைரக்டர்லேருந்து, அதில நடிச்ச ஹீரோ, ஆக்டர்ஸு, சைடு ஆக்டர்ஸு அவ்ளோ பேருக்குமே ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கும்போது தான் அந்த படத்துக்கு உண்டான மரியாத, அவங்களுக்கு உண்டான மரியாத. ஏ.ஆர். ரகுமான் சாருடைய மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸலன்ட்டா அவர் வந்து அ இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாரு. எப்படின்னா, இப்ப அவரு உள்ள வந்த காலகட்டத்தில எப்படி இருந்தாரோ, அதே பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆன மாரிலாம் தெரியல. தேவையான இடத்துல ரொம்ப ஸ்லோவா, தேவையான இடத்துல நல்லா அழுத்தமான இசை, அது மாரி ரொம்ப கிளீனா பண்ணியிருக்காங்க. ஆ நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா கிடு கிடு கிடுகிடுன்னு படம் போயிட்டே இருக்குது. அவன் இப்படி இது பண்றான், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான், செய்றான், பண்றான் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்பும் அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஒரு கேம்ல அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான். செகண்ட் ஹால்ஃப் அதுலேருந்து வந்து அவன் சேஞ்ச் ஓவர் ஆகுறான். ஸ்விட்ச் ஓவர் ஆகுறான். அப்போ அந்த கேம் இது ஒரு ஊருக்குள்ளார விளையாடுன கேம்லேருந்து அவன் ஒரு நேஷனலுக்கா போற மாரி போனா, அந்த எந்த கேம் அவனுக்கு பெட்டரா இருக்கும். அந்த கேம்ல அவனுக்கு அந்த கேம்ல அவன் எப்படி கத்துக்கிறான், பெர்ஃபார்ம் பண்றான், செய்றான். அந்த கேம்ல அவன் ஜெயிச்சானா, அந்த கேம்லயும் ஜெயிக்கலையா? இல்ல ஜெயிச்சுட்டு அதோட முடிக்கிறானா? அப்படிங்கிறது அந்த படத்துடைய கிளைமாக்ஸ் வராங்க. அந்த கடைசி கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் இழுக்கிற மாரி தெரியுது. பட் இருந்தாலும் அது அது அந்த இடத்துல அந்த விஷயங்கள் சொன்னா தான் நம்மளுக்கு அந்த மாரி கொஞ்சம் இழுத்து சொன்னா தான் புரியும் அப்படின்னு நெனைச்சாரு போல. கரெக்ட்டு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு அந்த ஒரு கடைசி ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் லேக் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. பரவாயில்லைங்க. நம்ம உட்காந்து பார்க்கலாம். அ சின்ன பசங்க, இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். பட் அந்த 2, 3 பாட்டுங்க ஒரு மாரி இருக்கு ஃபேமிலியா. ஓகே ரைட் டவுன்ல அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்காது. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 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 ஆளால இவ்வளோ பேர் கூட ஃபைட் பண்ண முடியுமா? ஒரு ஆள் இவ்வளோ ஆ கண்டிப்பா இவ்வளோ விளையாட முடியுமா? ஒரு ஆள் இவ்வளோ ஃபைட் பண்ண முடியுமா? இவ்வளோ ரன் பண்ண முடியுமா? இவ்வளோ இது பண்ண முடியுமா? அப்படின்னு நம்மளுக்கே அசாதாரணமா இருக்குது. பட் சூப்பர் ஹீரோ அப்படின்னு வந்துட்டா, நம்ம இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆவணுங்க. சூப்பர் ஹீரோ அப்படின்னோனே நம்ம ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஆ அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் பார்த்து அவங்கலாம் பறக்குறாங்க, ஃபைட் பண்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்கிறோம்ல. நம்ம ஊர்ல, நம்ம வில்லேஜ்ல ஒருத்தன் வந்து சூப்பர் ஹீரோ ஆனா, இப்படிதான் சண்டை போடுவான், இப்படிதான் போட முடியும். இப்படி போட்டா நம்மளும் ஏத்துக்கணும். இதெல்லாம் கதைக்குள்ளார ஒன்றிச்சு பார்க்கணும். தனித்தனியா பார்க்காதீங்க. தனித்தனியா பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருக்கும். நல்லா பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.